ஃபாஸ்டா போறேன், புரியல. Clear? So let's begin. So procedure for appointment of directors to be elected by small shareholders. என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் நோட்டணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். தென் 14 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு கிவ் த நோட்டீஸ். தட் இஸ் மீட்டிங் நடக்கிறது 14 டேஸ்க்கு முன்னாடி யூ ஹவ் டு கிவ் த நோட்டீஸ். ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பத்தி என்னதுன்னா 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் 1/10 அந்த கிரைட்டீரியா. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது 1/10 ஆர் 10%, சாரி 1000 ஆர் 1/10 விச் எவர் இஸ் லோவர் அந்த கிரைட்டீரியா. செகண்ட் 14 டேஸ் ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். தேர்ட் வந்து டிஸ்குவாலிஃபைடு ஆகாம இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இஃப் சப்போஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர் இருக்காருன்னா தென் ஹி ஹேஸ் டு கம்ப்ளை வித் செக்ஷன் 149 சப்செக்ஷன் 6 ஹேஸ் வெல் அஸ் செக்ஷன் 149 சப்செக்ஷன் 7. பக்கா? தென் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் வேணும்னா போஸ்டல் பேலட்ல கூட எலெக்ட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி ரெண்டு கம்பெனிஸ்க்கும் என்ன கான்ஃபிளிக்ட் ஆகுற மாதிரி இருக்க கூடாது. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? லியோ அண்ட் மாஸ்டர், ONGC அண்ட் ரிலையன்ஸ். கிளியர்? ஸோ சச் டைரக்டர் ஷால் நாட் பி ரிட்டையர் பை வாட்? ரிட்டையர் பை ரொட்டேஷன். அதாவது ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டென்யூர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டென்யூர் ஆஃப் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் he shall not be appointed, he shall not be reappointed. மீனிங் அவர் வேற எந்த போஸ்டிலுமே ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஸ்மால் ஷேர் ஹோல்டர் அப்படின்ற அந்த அந்தஸ்தை if he lost அப்படின்னா then automatically he has to step down from small shareholder director also. அது எப்படி சார் ஆகும் அப்படின்னா if he is buying more shares then he will lose that அந்தஸ்து. சரியா? so that he has to step down from small shareholder director also. Clear? then he has to fill the particulars and then the DIR 12 he has to file. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபைலிங் DIR 12 என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்கணும்? DIR 12ன்ற ஃபார்ம் அப்ளை பண்ணணும். அதுல வாட் ஆர் த அட்டாச்மெண்ட் he has to give? லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், தென் டிக்ளரேஷன் பை த ஃபர்ஸ்ட் டைரக்டர், நான் நல்லவன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் பை த டைரக்டர். எனக்கு வந்து இதுல மனப்பூர்வமா சம்மதம் தான், நான் வந்து டைரக்டரா இருக்கிறதுக்கு நல்ல படம் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் டிக்ளரேஷன் ஆஃப் அப்பாயிண்டி டைரக்டர் in form DIR 2. then interest in other entities. மற்ற என்டிட்டிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தட் ஆல்சோ யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். இது எதுக்காக டிஸ்க்ளோஸ் பண்றோம்? சோ தட் எந்த என்டிட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த என்டிட்டி இஸ் நாட் கம்பீட்டிங் வித் இந்த என்டிட்டி. புரியுது? ஸோ வை யூ ஆர் கிவிங் டிஸ்க்ளோசர் தட் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் என்டிட்டிஸ்னா நீங்க எந்த என்டிட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த என்டிட்டி இந்த என்டிட்டி கூட கம்பீட் பண்ணல, தே ஆர் நாட் என்கேஜ் இன் சேம் பிசினஸ். அதனால தான் அந்த டிஸ்க்ளோசர் வி ஹேவ் டு கிவ். இன் கேஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி, if the particular of appointment of director should also be given in the statement of exchange where shares are listed. Stock exchange को நீங்க என்ன பண்ணணும்? தெரிவிக்கணும். அதே மாதிரி the company director, other aspects of director have to be entered, the register maintain பண்றது, all those things you have to do. Clear? That's it. புரியுது? ஆல்ரெடி பார்த்துட்டோம், தனித்தனியா பார்த்துருக்கோம். now you are seeing in ஒரு ப்ரொசீஜரா பார்க்கும். இதையே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க உங்க இன்ஸ்டியூட். புரியுது? இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் ஈஸியா இருந்துச்சா ஜிபிகா உங்களுக்கு? எஸ் ரஷீத். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சார், ஈஸியா வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும் எக்ஸாம்ல, இதே மாதிரி ஃபீல் தான் வரும். அதனால தான் இப்பவே ட்ரெயின் பண்றது. 3 டெஸ்ட் ஆயிடுச்சா கம்பெனில? டெஸ்ட் வச்சு கிடக்குறேன்ட்டு 3 நாள் 4 நாள் தான் ஆகுது. 4 நாள்ல 3 டெஸ்ட் வச்சிட்டோமா? சரி, இன்னும் நிறைய இருக்குது. பக்கம் தானே போறீங்க காலையோட ஆட்டத்து. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை மெம்பர்ஸ் அட் ஜெனரல் மீட்டிங். ஓகே, ஸோ டைரக்டர்ஸ் ஜெனரல் மீட்டிங்ல அப்பாயின்ட் பண்ணா என்ன பண்ணணும்? தட் DIR 2 யூ ஹேவ் டு சப்மிட். தென் யூ ஹேவ் டு 30 டேஸ்க்குள்ளார என்ன பண்ணணும்? வித்தின் 30 days யூ ஹேவ் டு ஃபைல் வித் ரெஜிஸ்ட்ரார். இந்த மாதிரி நாங்க இவர் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இஃப் சப்போஸ் இது ஸ்பெசிஃபைடு IFSC-யா இருந்ததுன்னா, ஸ்பெசிஃபைடு IFSC பப்ளிக் கம்பெனியா இருந்ததுன்னா தென் 60 டேஸ்க்குள்ளார. நவ் நோட் த பாயிண்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஸ்பெசிஃபைடு IFSC பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும்தான் இது. ஸ்பெசிஃபைடு IFSC பிரைவேட் கம்பெனியா இருந்தா 30 டேஸ் தான். லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. கிளியர்? அதே மாதிரி இப்ப யார் வந்துருவா உடனே இது எதனாச்சும் பண்றதா பிரச்சனை பண்றதுக்குன்னே ஒரு கம்பெனி இருக்குமே. என்ன கம்பெனி அது? வெரி குட். செக்ஷன் 8 கம்பெனி அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் கிடையாது. இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜெனரல் மீட்டிங்ல வந்து அப்பாயின்ட் பண்ணா இது பண்ணணும் அது பண்ணணுன்றத இன்ஃபார்ம் பண்ணணும், 30 டேஸ்க்குள்ள சொல்லணும். அந்த ப்ரொவிஷன் வந்து இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் இட். இதுல ரிப்பீட்டேட்டிவ் தான் எல்லா பாயிண்ட்ஸுமே. அண்ட் Section 142 subsection 7B, if at the adjournment meeting also the vacancy of retiring is not fulfilled. ஒரு மீட்டிங் வந்து அட்ஜார்ன் ஆகுது,
அந்த அட்ஜார்ன்ட் ஆன மீட்டிங்லயுமே ரிட்டையரிங் டைரக்டர் வந்து வேகன்சி ஃபில்ல பண்ணல அப்படின்னா தென் ஆல்சோ நாட் ரிசால்வ்டு தட் நாட் டு ஃபில் த வேகன்சி ஆஃப் ரிட்டையரிங் டைரக்டர் தென் ஷால் பி டீம்டு டு பி ஹேவ் பீன் ரீஅப்பாயிண்டட் த அட்ஜார்ன்ட் மீட்டிங் அன்லெஸ் மீனிங் இப்போ மீட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ புது டேரக்டர் நீங்க அப்பாயின்ட் பண்ணலாம். அப்பாயின்ட் பண்ற வரைக்கும் அந்த பழைய டேரக்டரே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, he will be a director. இது எப்போ மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா unless at that meeting or previous meeting a resolution for the reappointment of such director has been put into the meeting and lost. Then the retiring director has by notice in writing addressed to the company or its board of directors express his unwillingness. இல்ல எனக்கு உங்க கம்பெனில வந்து வேலை செய்ய பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில உங்க கம்பெனில வேலை செய்யணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது அப்படின்ட்டு அவங்களே வில்ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டாங்கன்னா தென் தே கேனாட் ரீஅப்பாயிண்ட். அதே மாதிரி டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. டிஸ்குவாலிஃபைட் எப்போ இருக்கும், கத்தனா குத்து. Then a resolution where special or ordinary is required for his appointment or reappointment by virtue of any provision of this act. அந்த ப்ரொவிஷன்லேயே வந்து இந்த ஏதோ ஒரு ஆக்ட்லேயே வந்து தட் இஸ் இந்த ஆக்ட்லேயே இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஆர்டினரியோ இல்லை ஸ்பெஷல் ரெசல்யூஷனோ பாஸ் பண்ணா மட்டும்தான் ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன் இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்கா ரீஅப்பாயிண்ட் ஆக முடியாது. எதை டிஸ்கஸ் பண்றோம்னு புரியுதா? அட்ஜார்ன் ஆகிற வரைக்கும் மறுபடியும் அட்ஜார்ன் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் ஹாஸ் இஃப் கன்சிடர் இட் இஸ் ஹி ஹிம்செல்ஃப் அதே டேரக்டர் மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னா அவரே எழுதி கொடுத்துறது, இல்ல டிஸ்குவாலிஃபை ஆயிடுறது, இல்லைன்னா வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆர்டினரி பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஏதோ ப்ரொவிஷன்ல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல வந்து செக்ஷன் 172 இஸ் அப்ளிகபிள் ஃபார் த கேஸ் தட் இஸ் வந்து ரிட்டையரிங் ஆடிட்டர் மீன்ஸ் ரிட்டையரிங் டைரக்டர் மீன்ஸ் ரிட்டையரிங் பை ரொட்டேஷன் அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆச்சுனாலோ ஏ கேனாட் டூ ஸோ. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கம்பெனி இஸ் நாட் லிஸ்டட் கம்பெனி இன் விச் 51% ஆஃப் பேட் அப் சார்ஜபிள் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது அப்படின்னாலோ, இல்ல வந்து சப்சிடரி ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இருந்ததுனாலோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. தட் இஸ் he cannot be reappointed automatically. Now procedure for reappointment of director at the AGM. ஓகேவா? Ascertain which director are due to by retire by rotation. நான் இதுக்கு ஒரு சார்ட் மாதிரி தரேன். ஓகேவா? அந்த சார்ட் வந்து ஐ வில் சென்ட் யூ ஸோ தட் அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். யாரு ரிட்டையர் ஆகணும் யாரு ரிட்டையர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஐ வில் சென்ட் த சார்ட் ஸோ தட் யூ வில் ஹேவ் கிளாரிட்டி. ஸோ first ascertain which director are due to retire by rotation. Okay, as a general principle, the director to retire be those who have been longest in since the last appointment. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் கிளாஸ் இருக்கான்னு கேட்டாங்களா, கிளாஸ் இருக்குன்றீங்களா? ஓகே, நல்லது. Ascertain which directors are due to retire by rotation. First வந்து you have to determine யார் வந்து ரிட்டையர் ஆகணும். ஓகேவா? யார் வந்து who has to retire. ஆப்வியஸ்லி அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார் ரொம்ப நாளா இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ரிட்டையர் பண்ணி விடுவோம். கிளியர்? அதுதான் ப்ரொவிஷனுக்கு தேவைக்கு வேணும். Ensure that retiring director is not subject to any disqualification for reappointment as director of the company under section 164 and 165. இந்த 164 வந்து புலிவருது செக்ஷன் தான். அது வந்துச்சு அப்படின்னால உங்களுக்கு பாதி செக்ஷன் கனெக்ட் ஆகும். ஓகேவா? Then ensure that consent of the director as well as declaration. கன்சென்ட்டும் இருக்கணும், டிக்ளரேஷனும் இருக்கணும். ஓகேவா? என்னவோ இருக்கணும், சியும் இருக்கணும், டியும் இருக்கணும். கன்சென்ட்டும் இருக்கணும், டிக்ளரேஷனும் இருக்கணும். சரியா? Ensure that consent of the director as well as the declaration of the director has been obtained. Then convene a board meeting after giving notice to all directors. Board meeting conduct பண்ணுங்க. Then fixed place, time, place அதெல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 21 days நோட்டீஸ் கொடுங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் மீட்டிங்ல வந்து ஆர்டினரி ரெசல்யூஷனோ இல்ல வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி யூ கேன் டூ ஸோ. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனினா அந்த காப்பியை வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து எல்லாத்துலயுமே எழுதிருங்க. இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து டைம் லிமிட் ஞாபகம் வரல அப்படின்னா, என்ன ஞாபகம் வரல? டைம் லிமிட் ஞாபகம் வரல. என்ன டைம் லிமிட்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு டைம் லிமிட் ஞாபகம் வரல. சிம்பிளி யூ ரைட் ஃபார்வர்ட் a copy of proceeding to the annual general meeting to the stock exchange of the company where it is listed. போதும். ஞாபகம் வரலனா clear? Very good. No. Right of person other than retiring order to stand for directorship. இப்போ a person who is not a retiring director shall be eligible for appointment to the officer of a director at any general meeting if he illana some member intending to remove a director and வந்து has not less than 14 days before the meeting left at the registered office of the company and notice blah 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 blah. இது என்ன சொல்ல வராங்கன்னா,
ரிட்டையர் ஆகிற மீதி டேரக்டர் இருக்காங்களா, தட் இஸ் ரிட்டையரிங் டேரக்டர். 5 பேர் இருக்கு, நான் 3 பேர் 2 பேர் ரிட்டையர் ஆகுனா மீதி பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யூ கேன் அப்பாயிண்ட் him as a director in general meeting. அதுதான் அந்த பாயிண்டோட கிரக்ஸ். கிளியர்? அப்படி அப்பாயின்ட் பண்ற மெம்பர் வந்து he can be a non-member இல்ல மெம்பர் இல்ல அடிஷனல் டைரக்டர் இல்ல டைரக்டர் டு ஃபில் அ கேஷுவல் வேகன்சி ஆர் அன் ஆல்டர்னேட்டிவ் டைரக்டரா கூட இருக்கலாம். புரியுது? அழுவாதீங்க இன்னும் நிறைய இருக்குது. Such notice must come along with the deposit of 1 lakh rupees. ஓகே, இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பேராகிராஃப் ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். ஓகேவா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது புது பாயிண்ட், இது வரைக்கும் நம்ம படிச்சது கிடையாது. இங்கேயுமே கடைசியா பிரச்சனை பண்றதுக்கு அந்த வரும். யார் வரும் மைண்ட்ல நினைச்சது? எக்ஸாக்ட்லி. ஸோ a person who is not a retiring director shall be eligible for appointment to the office of a director at any general meeting if he or some member intending to propose him as a director has not less than 14 days before the meeting left at the registered office of the company and notice in writing under his hand signifying his candidature as a director, or as the case may be, the intention of such member to propose him as a candidate for that office. Such a person may be a member or non-member, an additional director or a director to fill a casual vacancy, or an alternate director or a nominee director. என்ன புரிஞ்சுதா? Exactly. So a person who is not a retiring director shall be eligible for appointment to the office of a director at any general meeting. Meaning என்ன சொல்ல வராங்கன்னா, யாரு வேணும்னா டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். என்னது? யாரை வேணும்னா டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் அவர் வந்து ரிட்டையரிங் டைரக்டரா இல்லாத வரைக்கும் யாரை வேணும்னாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம். யாரா வேணா இருக்கலாம்னா அது யாரா வேணா இருக்கலாம். ரஷிதா இருக்கலாம், ஜிபிகாவா இருக்கலாம், சிவனேஷா இருக்கலாம், ஏன் நானா கூட இருக்கலாம். கிளியர்? புரியுது? அதே மாதிரி ஒரு மெம்பராகவும் இருக்கலாம், இல்ல மெம்பர் இல்லாமலும் இருக்கலாம். ஹி கேன் பி அடிஷனல் டைரக்டர் ஒரு டைரக்டர் டு ஃபில் த வேகன்சி, இல்ல ஒரு ஆல்டர்னேட் டைரக்டரா இருக்கலாம், இல்ல நாமினி யாரா வேணா இருக்கலாம். யாரை வேணா டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம், யாரை வேணா டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். கிளியர்? பட் தேர் இஸ் ஒன் கண்டிஷன். தேர் இஸ் ஒன் கண்டிஷன். இப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரிய கம்பெனி, அங்க வந்து நீங்க யாரை வேணா உங்களுக்கு தோணுதோ வந்து நீங்க டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். அதாவது அந்த எலெக்ஷனை நிக்க வைக்கலாம், எலெக்ஷனுக்கு நிக்க வைக்கலாம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் என்ன பண்ணுவோம், எனக்கு போர் அடிக்குது வீட்டுல, இந்த வீக்கெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சேன், சரி ஓகே டேரக்டர் போஸ்ட் போய் நில்லுவோம் அப்படின்னு நின்றுவேன். சரியா? அது வந்து இட்ஸ் நாட் வந்து கொலா தண்ணி வரத்துக்கு லைன்ல நிக்கிற இது கிடையாது, சமாச்சாரம் கிடையாது. அது டேரக்டர். ஸோ எதனாச்சும் ஒரு இது இருக்கணும், யார் வேணா வந்து கியூல நிக்கலாம்னா அது என்ன ரேஷன் கிடையாது. இன்னும் ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது தே வாண்ட் டு புட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி தான் எலெக்ஷன்லயும், எலெக்ஷன்ல யார் வேணா நிக்கலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் வாட் யூ டு டூ, யூ டு பே த அமௌண்ட், துட்டு கட்டணும். இந்த எலெக்ஷன் ஐ ஹோப் இந்த சின்ன இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், இவர் டெபாசிட் இழந்தார் அப்படின்ட்டு. அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியும்ல? ஐ அசியூம் அது தெரியும்னு நினைக்கிறேன். மீனிங் if you are going to participate in an election, you have to pay some deposit amount. அந்த டெபாசிட் அமௌண்ட் எப்போ உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்கன்னா, பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா திருப்பி கொடுப்பாங்க, இல்லைன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதான் வந்து எலெக்ஷன் நின்று தோத்துட்டு டெபாசிட் கூட வாங்கலாம், அது வந்து கேடுன்னு வாங்க. கிளியர்? அதே தான் இங்கேயும், சேம் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள் ஹியர். செகண்ட் பாயிண்ட், சச் நோட்டீஸ் மஸ்ட் கம் அலாங் வித் டெபாசிட் ஆஃப் 1 lakh rupees. எவ்வளோ? 1 lakh rupees or such higher amount has been prescribed which shall be refunded to the such person. ஓகேவா? என்னது? அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் வந்து போர் அடிக்குது அப்படின்னு போயிட்டு போலான்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபாய் கேட்பாங்க. அப்போ ஐயோ 1 லட்ச ரூபாய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துடும் நான். கிளியரா? புரியுது? அப்போ if you are going to appoint any person as a director, okay, you have to pay what? That person has to, that is the candidate has to pay 1 lakh rupees. He has to, the form code 1 lakh rupees he has to give, or such higher amount has been prescribed. ஓகேவா? அண்ட் அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துடணும். அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடணும்? திருப்பி கொடுத்துடணும். யாரு? கம்பெனி. சார் அது பருத்தி முட்டை கொடுன்னு தெரியலாமே, எதுக்கு சார் வாங்கணும் அப்படின்னா, நோ, எப்போ மட்டும் தான் திருப்பி கொடுப்பாங்கன்னா பர்டிகுலர், இப்போ எப்படி எலெக்ஷன் வந்து பர்டிகுலர் ஓட்டு வாங்கினா தானே திருப்பி கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் வந்து இங்கேயும். திடீர்னு நைட் மோடு போயிட்டீங்க ரஷித், கோஸ்ட் கரண்ட் போயிடுச்சு சார். ஓகே ஓகே, டக்குன்னு வந்து கோஸ்ட் மூவில வர மாதிரி இருந்தது. ரெக்கார்டிங் பாக்குறவங்க பயப்பட போறாங்க. ஓகேவா? ஸோ சச் நோட்டீஸ் மஸ்ட் கம் அலாங் வித் தி டெபாசிட் ஆஃப் 1 lakh rupees. ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணு. எப்போ ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா, இஃப் த பர்சன் வந்து எலெக்ட் ஆயிட்டாரு,
இப்ப நான் போறேன், சரி ஓகே பரவாயில்ல, 1 lakh தானே, 1 lakh என்ன பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இன் தட் கேஸ், இஃப் ஐ வின் இஃப் ஐ வின் தென் அந்த 1 lakh திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா அது டெபாசிட் அமௌண்ட் தானே, திருப்பி கொடுத்துருவாங்க. ஆர் எல்ஸ் if you get more than 25% of total valid votes cast either on show of hand or on poll on such resolution, அந்த ரெசல்யூஷன்ல அட்லீஸ்ட் நான் 25% ஆஃப் வேலிட் ஓட் எனக்கு யாராச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னாலும் எனக்கு அந்த 1 lakh rupees திரும்பி வந்துடும். கிளியரா? ஸோ இங்க ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயங்கள் 3. ஒன்னு வந்து யார் வேணா டைரக்டரா இருக்கலாம், அப்படி இருக்கிறவங்க வந்து they have to pay 1 lakh rupees, that is they have to deposit 1 lakh rupees along with the form and which will be refunded. எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா, ஒன்னு ஜெயிச்சா ரீஃபண்ட் கொடுப்பாங்க, அப்படின்னா அட்லீஸ்ட் 25% ஆஃப் டோட்டல் வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட் எய்தர் எப்படி ஒன்னு வந்து தலைவர் விஜய், அப்படி இல்லைன்னா வந்து அவர் ஆன் போல் ஆன் சச் ரெசல்யூஷன், எய்தர் போல்லையோ இல்ல வந்து தலைவர் விஜய் அதுல காமிச்சாலோ, that if you are getting 25% of total valid votes, then that 1 lakh will be refunded to you. பக்கா? கிளியர்? புது பாயிண்ட் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம். சிவனேஷ் என்ன ஆனாருன்னு தெரியல. ஓகே, 5 minutes ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தார் சார். 5 minutes 10 minutes முன்னாடி. முடிஞ்சிடும். Fine, let him join. So, such notice, okay, the requirement of deposit along the requirement of deposit amount shall not apply in case of appointment of an independent director. இப்போ நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண போறீங்க இல்ல, ஆர் த டைரக்டர் ரெக்கமெண்ட் பை நாமினேஷன் ரெமினரேஷன் கமிட்டி. லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்மளோட ஃபேவரட் லா பார்ட் என்னது? ப்ரொவைடட் ஒன்று வந்துடும். என்ன வந்துடும்? ப்ரொவைடட் வந்துடும். ப்ரொவைடட் வந்ததுக்கு லாஸ்டா வந்து செக்ஷன் 8 வரும். ப்ரொவைடட்னா இஃப் யூ ஆர் அப்பாயிண்டிங் சம் ஒன் அஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டரை நான் வந்து ஐம் அ கேண்டிடேட் ஃபார் வாட்னா, ஐம் அ கேண்டிடேட் ஃபார் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இண்டிபெண்டன்ட் டைரக்டரா நான் கேண்டிடேட் நிற்குன்னா அதுக்குள்ள நீங்க 1 லட்ச ரூபா கொடுக்க தேவை கிடையாது. 1 லட்ச ரூபா டைரக்டருக்கு மட்டும் தான், இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு கொடுக்க தேவை கிடையாது. இல்லைன்னா வந்து நாமினேஷன் ரெமினரேஷன் கமிட்டி மேல பார்த்தோம் இல்லையா, there is one committee called nomination CSR கமிட்டி, நாமினேஷன் ஆடிட் கமிட்டி, அதுக்கப்புறம் நாமினேஷன் ரெமினரேஷன் கமிட்டி. நாமினேஷன் அண்ட் ரெமினரேஷன் கமிட்டி வந்து ஒருத்தர் வந்து கூட்டின்னு வருது, இவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் நல்லா எடுத்திருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன் இவர் வந்து டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, தென் இன் திஸ் கேஸ் ஃபார் பிரதீப் ரங்கநாதன் ஆல்சோ யூ ஷுட் நாட் சார்ஜ் தட் டெபாசிட் அமௌண்ட், தட் இஸ் ஹி ஷுட் நாட் பே 1 lakh rupees as deposit. பக்கா? அப்ப யாருக்கு இது அப்ளிகபிள் கிடையாது? ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கிடையாது, அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் யாரு? தட் இஸ் a director recommended by the nomination and remuneration committee, NRC ஞாபகம் வச்சுக்கோங்க. If a director recommended by NRC, then this 1 lakh condition is not applicable for them. பக்கா? Then Yes. அதுக்கப்புறம் ஒரு director recommended by board of directors of the company. In the case of a company not required to constitute nomination of, for example, இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கு, அதுக்கு வந்து என்ஆர்சி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்ன்ற ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. நம்ம மேலே பார்த்தோம், என்ஆர்சி எப்போதான் அப்பாயிண்ட் பண்ணணுன்றதுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரைட்டீரியா, டேர்ன் ஓவர் கிரைட்டீரியா அதெல்லாம் மீட் பண்ணாதான் என்ஆர்சி கமிட்டின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணணும். என்ஆர்சி கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய எந்த விதமான நிர்பந்தமும் கம்பெனிக்கு கிடையாது. அப்படின்னா இன் தட் கேஸ் இப் போர்டு யாராச்சும் ஒரு டாக்டர் கூட்டு வராங்க, யாரு? போர்டே, அந்த போர்டு இருக்குது இல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்களே ஒரு டாக்டரை கூட்டு வந்து இல்ல இவங்களை வந்து நிக்க வைக்கலாம் அப்படின்னு நிக்க வைக்கிறாங்கன்னா, that person, if the director is recommended by the board themselves, then in that case there is no need to collect 1 lakh rupees. அப்ப இந்த 1 lakh rupees யாருக்கெல்லாம் கிடையாது? பாயிண்ட் நம்பர் 1 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 2 என்ஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணா கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3 எங்கெங்கெல்லாம் என்ஆர்சி ரெக்குவயர்மெண்ட் இல்லையோ அங்கெங்கெல்லாம் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணா அந்த டைரக்டர் வந்து 1 lakh கொடுக்க வேண்டியது கிடையாது. பக்கா? பக்கா, பர்ஃபெக்ட், வெரி குட். Section 160 is not applicable to the government company where the entire paid up share capital is held by the இந்த 1 லட்ச ரூபா கொடுக்குற சமாச்சாரம் இருக்குது இல்ல, இந்த 1 லட்சம் கொடுக்குற விஷயம் வந்து யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா கவர்மெண்ட் கம்பெனி. எந்த கவர்மெண்ட் கம்பெனி? if entire paid up share capital is held by central government joint or severally by subsidiary of central government, அதாவது paid up share capital which is 100% owned by the சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த 160 பார்க்க தேவை கிடையாது. ஸோ அங்க யாராச்சும் வந்து நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு நான் டைரக்டரா நிக்க போறேன்னா தட் கேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பே 1 lakh rupees. பக்கா? தென் அகைன் லாஸ்டா வந்துடும், இது என்ன வந்துடும்? செக்ஷன் 160 இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் பிரைவேட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பிரச்சனை பண்றதுக்குனே ஒரு செக்ஷன் 8 கம்பெனிஸ் whose articles provide for election of directors by ballot. Listen carefully. செக்ஷன் 160 யாருக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னா பிரைவேட் கம்பெனிக்கும் செக்ஷன் 8க்கும் அப்ளிகபிள் ஆகாது. எப்போ மட்டும்தான் ஆகாது அப்படின்னா, இஃப் இன் தேர் ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் தே ஸ்பெசிபிகலி ப்ரொவைடட் தட்
டைரக்டர்ஸ் வந்து பேலட்ல மட்டும்தான் எலக்ட் போஸ்டல் பேலட்ல மட்டும்தான் எலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற கிளாஸ் இருந்ததுன்னா இந்த 1 lakh கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. தட் இஸ் 160 அப்ளிகபிள் கிடையாது. ஸோ 160 ஈஸியா 160 1 லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரைட் திஸ் ஈஸிலி. ஈஸி டிஃபிகல்ட் Yes, sir. அவ்வளோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு 4-5 வாட்டி திருப்பி திருப்பி படிங்க, மண்டபத்தில் உட்காந்து. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டேரக்டர் அதர் தென் ரிட்டையரிங் டேரக்டர் அட் த ஜெனரல் மீட்டிங். ஸோ என்ன பண்ணணும்? இது கொஞ்சம் ஈஸி. மறுபடியும் சிவனேஷ் வந்தால் தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ ஒரு ½ hour வெயிட் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணுவோம், சிவனேஷ் வரட்டும், அதை வெயிட் பண்ணலாம். வந்துட்டாரா சிவனேஷ்? சிவனேஷ் வந்துட்டாரா? வந்துட்டார் சார். உங்களுக்கு தான் எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க. ஆமா, ½ hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தீபிகா வந்து சாரி. ரெடி பண்ணிட்டாங்க. ரஷீத் வந்து வெளியே போயிட்டு வெத்தலை பாக்க வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் பழம் வாங்கினாரு போயிருக்கேன் வந்து வரவேற்கிறதுக்கு. சாரி கைஸ். என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல மேல கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். சரி, ஓகே. அவர் வந்ததுனால அதை ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரிவைஸ் ஆயிடும். சி, யார் வேணா டேரக்டரா நிக்கலாம், யார் வேணா டேரக்டரா நிக்கலாம். சரியா சிவனேஷ்? உங்களுக்கு போர்டு அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸோட வாசப்படி தட்டி நான் டேரக்டர் ஆக போறேன் அப்படின்னா நீங்க டேரக்டர் ஆகலாம். அது என்ன கண்டிஷன்னா, நீங்க தட் இஸ் அந்த டேரக்டர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு. சரியா? எலெக்ஷன் நிக்கிறதுக்கு யார் வேணா நிக்கலாம். ஓகேவா? பட் யூ ஹவ் டு பே 1 lakh rupees. நீங்க மெம்பரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? யூ ஹவ் டு பே 1 lakh rupees டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் அமௌண்ட் 1 lakh பே பண்ணணும். எதுக்குன்னா இந்த டேரக்டர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு. அந்த அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. எப்போ திருப்பி கொடுத்துருவாங்க? ஒன்ஸ் நீங்க அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணாலோ, இல்லைன்னா வந்து தட் இஸ் நீங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமா ஓட்டு போறாங்க, ஸோ நீங்க டேரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னாலோ, இல்ல வந்து அட்லீஸ்ட் யூ ஆர் கெட்டிங் 25% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட் அகெயின்ஸ்ட். உங்களுக்காக ஓட் பண்ணிருக்காங்க. எப்படி ஓட் பண்ணிருக்காங்கன்னா, தலைவர் விஜய் ஸ்டைல்ல ஆர் போல். ஓகேவா? போல்ல வந்து போல்லயோ இல்ல தலைவர் விஜய் ஸ்டைல்லயோ உங்களுக்கு வந்து ஓட் பண்ணிருக்காங்கன்னா, தென் 25% ஆஃப் ஓட் உங்களுக்கு விழுந்திருக்குன்னா தென் அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த கண்டிஷன் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது? 1 லட்ச ரூபாய் கண்டிஷன் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா, இண்டிபெண்டன்ட் டேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இண்டிபெண்டன்ட் டேரக்டரா அப்பாயின்ட் பண்றதுக்காக அந்த எலெக்ஷன் நிக்கிறீங்க, இண்டிபெண்டன்ட் டேரக்டர் எலெக்ஷன் நிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்ல வந்து என்ஆர்சி கமிட்டி இருக்கு இல்லையா, நாமினேஷன் ரெமினேஷன் கமிட்டி, அவங்க வந்து இவங்களை நிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன் தட் கண்டிஷன்லயோ, இல்ல எங்கெங்கெல்லாம் என்ஆர்சி அப்ளிகபிள் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனி இருக்கு, அது என்ஆர்சி கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா, நான் சொல்றது பப்ளிக் கம்பெனி, தென் இன் தட் கேஸ் போர்டே யாராச்சும் ஒரு டேரக்டரை ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களும் 1 lakh rupees டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிளியர்? இந்த 1 lakh யாருன்னா மெயினா அவுட் சைடர்ஸ், மெம்பரோ இல்ல நான் மெம்பரோ யாரோ ஒருத்தவங்க வந்து, ஸோ தட் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா தெருவில் போற வரவங்க நான் டாக்டர் நிக்கிறேன், எலெக்ஷன் நிக்கிறேன்ட்டு ரிலையன்ஸ் கம்பெனிக்குள்ள வந்து ஏசி கத்துவாங்க, வந்துருவாங்க ஓசியில. கிளியர்? அது என்ன சார், நாட் லெஸ் தென் 14 days பிஃபோர் த மீட்டிங்? எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் தேர்ட் லைன். இஃப் யூ வாண்ட் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போக போறீங்க அப்பாயிண்ட், நீங்க வந்து தேர் கோயிங் டு எலெக்ஷன் நிக்க போறீங்க, அந்த டேரக்டர் எலெக்ஷன் நிக்க போறீங்கன்னா 14 days ப்ரையர் நோட்டீஸ் கொடுங்க. 14 days நோட்டீஸ் கொடுக்கும்போது அந்த ஃபார்ம் டெபாசிட் பண்ணும்போது யூ ஹேவ் டு பே 1 lakh rupees ஆல்சோ. கிளியர்? அதே மாதிரி இந்த 160 செக்ஷன் 160 யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா, கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளிகபிள் கிடையாது. வேற என்டையர் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஹெல்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாயின்ட்லி ஆர் செப்பரேட்லி பை தி சப்சிடரி. கிளியர்? புரியுது? அதே மாதிரி இந்த கண்டிஷன் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா, செக்ஷன் 8 கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ப்ரொவைடட் அவங்களோட ஆர்டிகல்ஸ்ல டைரக்டர்ஸ் வந்து பேலட்ல தான் எலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எழுதி இருந்தாங்கன்னா தென் 160 அப்ளிகபிள் கிடையாது. கிளியர்? So what is the procedure for appointment of a director other than retiring director at the general meeting AGM அப்படின்னா, the candidate for directorship or any member proposing other person for appointment என்ன பண்ணா, he has to give, இது மேல சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸோ 1 lakh கொடுக்கணும், டெபாசிட் பண்ணணும், சேம் திங். ஓகே, ஸோ சேம் ரிப்பீட்டேட்டிவ். அதே மாதிரி அந்த யூ ஹவ் டு கிவ் நோட்டீஸ் இன் 7 days யூ ஹவ் டு மென்ஷன் இன் நியூஸ் பேப்பர். 2 நியூஸ் பேப்பர்ல கொடுக்கணும், ஒன்று இங்கிலீஷ்ல ஒன்று அதர் லாங்குவேஜ்ல. தட் கண்டிஷன் கிளியர்? அண்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்னா என்ன பண்ணணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த காப்பியை ஃபார்வர்ட் பண்ணணும், டின் வந்து வாங்கி வச்சுக்கணும், DIR-2 ஃபைல் பண்ணணும். கிளியர்? ஸோ ஆல் தீஸ் ஆர் ஜென்ரல் பாயிண்ட் ஒன்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன் அண்ட் அகைன். கிளியர்? இங்க அதே மாதிரி லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் DIR-12 வந்து இது பண்ணணும். அட்டாச்மெண்ட் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க? லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், டிக்ளரேஷன் பை ஃபர்ஸ்ட் டைரக்டர், டிக்ளரேஷன் பை டைரக்டர் இன் DIR-2, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் என்டிட்டிஸ். ஓகே? எஸ் சார். So இப்போ now appointment of independent director, this is important. This is important. Listen carefully.
ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ல என்ன கதை அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷால் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கம்பெனி மேனேஜ்மெண்ட். While selecting independent directors, the board shall ensure that there is an appropriate balance of skills, experience, and knowledge in the board, so as to enable the board to discharge its function. Blah 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 blah. என்ன சொல்ல வராங்கன்னா, listen carefully. Independent director நீங்க அப்பாயின்ட் பண்றீங்கன்னா, that independent director should have necessary skills and experience and knowledge. சரியா? யாரு? இண்டிபெண்டன்ட் டைரக்டர். நார்மல் டைரக்டருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஐ ஹோப் யூ ஆர் அவேர் Okay. தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல டைரக்டரா யார் இருப்பாங்கன்னா அவங்க குடும்பத்தார் தான் இருப்பாங்க. ஓகேவா? எதிர் அந்த பர்சன் யார் ஸ்டார்ட் பண்றோம் அந்த பர்சன், அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோ தம்பியோ, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருப்பாங்க. சரி, ஏன் சார் சம்மந்தமே அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்கன்னா அவங்க ஜோசியக்கார் சொல்லியிருப்பாங்க, அப்பாவையும் டேரக்டரா வச்சுக்கோங்க, ஸோ தட் வந்து உங்க கம்பெனி வந்து ஓஹோன்னு போகும் அப்படின்ட்டு. அதனால புரியுதா? அப்ப டைரக்டரா யாரா வேணா இருக்கலாம், படிப்பாளியா இருக்கலாம், பாமரனும் இருக்கலாம். பட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படி கிடையாது. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்குன்னா தே ஷுட் ஹேவ் ஸ்பெசிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆயில் கம்பெனி ஜியோ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து இண்டிபெண்டன்ட் அப்பாயின்மெண்ட், ஹி ஷுட் ஹேவ் ரெலவெண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் தட் கம்பெனி. அந்த கம்பெனி எதுல எங்கேஜ் ஆயிருக்கும் அந்த கம்பெனியோடைய அந்த பர்டிகுலர் ஃபீல்டு நாலேஜ் வந்து இருக்கணும். டைரக்டருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீதா அம்பானிக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா ஜிபிகா போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். புரியுது? ஸோ the appointment of independent director of the company shall be approved by the. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் may be select from டேட்டா பேங்க். சார் எங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தெரியும், கனரா பேங்க் தெரியும், அது என்ன சார் டேட்டா பேங்க்? வாழை மீன் இருக்குன்றாங்க, வஞ்ச மீன் இருக்குன்றாங்க, ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லை. அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மேபி செலக்ட் பண்ணி டேட்டா பேங்க்னா என்ன சார் அப்படின்னா, there is a data bank, meaning இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டரா if you want to be appointed in any company வச்சுக்கோங்களேன், then you can போர்ட்டல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு போர்ட்டல். அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யூ கேன் ஃபீட் யுவர் டீடைல்ஸ், ரெலவென்ட் குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, சிஎஸ் முடிச்சு நான் 10 years ஆகியிருக்கேன், இல்லைனா வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு யூ கேன் அப்லோட் யுவர் டீடைல்ஸ் தேர். அங்கிருந்து தே வில் பிக் இட் அப். அங்கிருந்து வாட் தே வில் டூ, அங்கிருந்து தே வில் பிக் இட் அப். கிளியர்? அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மே பி செலக்டட் ஃப்ரம் டேட்டா பேங்க். கண்டிப்பா இதை வந்து நீங்க எழுதணும். ஓகேவா? கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த பாயிண்ட் வந்து யூ ஹேவ் டு ரைட். இந்த கொஸ்டின் கேட்டா என்ன பாயிண்ட்? இந்த ஜாமீன் பாயிண்ட். ஓகே, then the appointment of independent directors of the company shall be approved by the company at the meeting of shareholders. So அந்த independent director appointment வந்து shareholders வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சரியா? அப்ரூவ் பண்ணணும். shareholders should approve in the meeting. clear? அதே மாதிரி என்ன பண்ணணும், they have to attach the explanatory statement. நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போறோம்னா அதை வந்து யூ ஹேவ் டு கிவ். நோட்டீஸ் மட்டும் கொடுத்தா போதாது, என்னவும் கொடுக்கணும், எக்ஸ்பிளேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எக்ஸ்பிளேட்டரி ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்க தேவை கிடையாது, குயிக்கா 3 நாளைக்கு முன்னாடி படிச்சது. எக்ஸ்பிளேட் Special. Ordinary. Starting. இல்ல சார், இல்ல சார். who there is Ordinary. ஓகே ஃபைன், ஆர்டினரிக்கு கரெக்ட். அது இல்லாம எக்ஸ்ட்ரா Ada. அட ஓகே சார், அது முடிஞ்சிருச்சு. EGM requisition by numbers, sir. Numbers. ரஷீத், ரஷீத், என்ன sir? memory is really extraordinary. ரைட்டிங் ஸ்கில்ல மட்டும் எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரைட்டிங் ஸ்கில்ல மட்டும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஷுவர்லி வில் ஏஸ். பிகாஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்டா ரீகால் ஆகுது உங்களுக்கு. ஒன்லி திங் ரைட்டிங்ல வந்து லேக் ஆகுறீங்க. புரியுது? அது எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றதுன்னா, திரும்ப 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 படிக்கணும். எப்படி சுத்தி சுத்தி கொடுத்துருக்காங்க நீங்க, அது மாதிரி சுத்தி சுத்தி உங்களுக்கு எழுத வரணும். அதுக்கு எப்படி வரணும்னா, யூ ஹேவ் டு டாயில் அ லாட். புரியுது? என்ன சொன்னாரு அவரு? ஆன்சர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க ரஷீத், மறுபடியும் உலகத்திற்கு உறக்க சொல்லும் உலகிற்குன்ட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. EGM மீட்டிங்ல வந்து இந்த ரெக்வசிஷன் பை மெம்பர்ஸ் மீட்டிங் வந்து கால் பண்ணி போனாங்களா, அப்ப வந்து இது பண்ண தேவை கிடையாது, எக்ஸ்பிளேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிடையாது. Got it? If suppose EGM எக்ஸ்பிளனரி ஜெனரல் மீட்டிங் வந்து ரெக்வசிஷனிஸ்ட் கூப்பிடுறாங்க. ரெக்வசிஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரெக்வசிஷனிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டைரக்டரை கூப்பிட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தே வில் ஆஸ் த டைரக்டர் டு கண்டக்ட் EGM. அந்த டைரக்டர் வந்து யூஸ்லெஸ் பீப்புளா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தென் இவங்களே இவங்க themselves the requisitionist themselves can call the meeting, call the EGM. ஸோ அதுக்காக இந்த காராபந்தி செலவுலாம் வந்து they have to reimburse. ஞாபகம் இருக்கா? Okay. Yes, சார் sir. ரஷீத்
சாரி சிவனேஷ் ஞாபகம் ஆகல. Yes, sir. ஆகுதா ஓகே ஃபைன். Yes. ஸோ இதுக்கான ரீஎம்பர்ஸ்மெண்ட் அவங்க எங்க வேணா வைக்கலாம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வைக்கலாம், இல்ல வில்லேஜ் டவுன் சிட்டில வைக்கலாம். அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் யார் ரீஎம்பர்ஸ் பண்ணுவோம்னா கம்பெனி ஹஸ் டு ரீஎம்பர்ஸ். கிளியர்? வெரி குட். The explanatory notice, so அதுதான் the explanatory statement attached to the notice of the meeting for the approving the appointment of the independent shall include a statement that in the opinion of the board, the independent director proposed appointment fulfill conditions of the act, that is 149 subsection 6 condition எல்லாத்தையும் fulfill பண்றாங்க அப்படின்றத explanatory statementல you have to mention. அதே மாதிரி செக்ஷன் 178 என்ன சொல்லுதுன்னா, இப்போ நாமினேஷன் என்ஆர்சி வந்து shall formulate the criteria for determining qualification positive attributes. இந்த என்ஆர்சி இருக்குல்ல, நாமினேஷன் ரெமுனரேஷன் கமிட்டி, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா they can formulate the criteria. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் தான் யாரு, அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், வாட் ஆர் த பாசிட்டிவ் attributes should they have. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும் அப்படின்னா ஒரு 20 years வந்து ஆயில் அண்ட் ரிக் ஃபீல்டுல இருக்கணும், இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரா இருக்கணும். நான் சொல்றது ரிலையன்ஸ்க்கு வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ்ல இருக்க என்ஆர்சி கமிட்டி வாட் தே கேன் டூ அப்படின்னா தே கேன் ஃபார்முலேட் த பாலிசி தட் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா ரிலையன்ஸ்ல ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணா அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மினிமம் வந்து 20 years of experience இருக்கணும் and he should hold the degree of என்னது, he should hold the degree of petroleum engineering. Clear? So இந்த மாதிரியான criteria who can prescribe? NRC can prescribe, that is nomination remuneration committee can prescribe. Clear? இது வரைக்கும் டவுட் இல்லையே? Yes. Now the appointment of independent director shall be formalized through a letter of appointment which shall set out. அந்த லெட்டர்ல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்கலாம், எத்தனை வருஷம் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் the expectation of board from the appointed director. ஓகேவா, உங்ககிட்ட இருந்து நாங்க என்னென்ன எதிர்பார்க்கிறோம், நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு பக்கோடாவும் பாவ் பாஜியும் சாப்பிட்றதுக்கு வரல, we are having so much expectation from you, இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். தென் தேர்ட் வந்து fiduciary duties. Fiduciary, what are the duties he has to discharge? யாரு, the independent director. Then provision of directors and officer insurance if any, like independent, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க கம்பெனின்றது, அந்த கம்பெனி வந்து அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன்சூரன்ஸ் எதனாச்சும் போட்டுருக்காங்கன்னா தென் தட் ஆல்சோ தே ஹேவ் டு மென்ஷன் இன் தட் லெட்டர். புரியுது? எந்த லெட்டர்? லெட்டர் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர்ல. சரியா? புரியுதா? எபிள்? அதுக்கப்புறம் என்னது, த கோட் ஆஃப் எத்திக்ஸ் தட் த கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் டைரக்டர் அண்ட் எம்ப்ளாயி டு ஃபாலோ. என்ன கோட் ஆஃப் எத்திக்ஸ்? இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனல் டெலிஜென்ஸ் அண்ட் டியூ கேர், அதெல்லாம் தான் கோட் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ். கோட் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இன் ஜென்ரல் அந்த கோட் ஆஃப் பிசினஸ் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். கிளியர்? தென் த லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் அ டைரக்டர் ஷுட் நாட் டூ வைல் ஃபங்க்ஷனிங் இன் அஸ் சச் கம்பெனி. அந்த கம்பெனில நீங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கீங்கன்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? தட் ஆல்சோ யூ ஹேவ் டு மென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மற்ற கம்பெனியோட இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கும் போட்காஸ்ட்லாம் போய் உட்காரக்கூடாது, ஓகேவா? என் கம்பெனி நான் ஆனை பண்றேன் பூனை பண்றேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. தட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்றால் யூ கேன் லிஸ்ட் தேர் இட் செல்ஃப், ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு டிவோட் திஸ் மச் டைம். அப்புறம் வந்து இவங்க நீங்க வந்து இந்த கம்பெனி இது கூட இந்த மீட்டிங் அப்ரூவல் வாங்காம யூ ஷுட் நாட் அட்டெண்ட் தோஸ் மீட்டிங்ஸ், தட் அண்ட் ஆல் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூ கேன் ஷோ தேர். த ரெம்யூனரேஷன் மென்ஷனிங் பீரியாடிக் ஃபீஸ், அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க எதனா செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஜிபிகா வந்து திருவெற்றியூர்ல இருந்து ஃபிளைட்ல போறாங்கன்னா அந்த ஃபிளைட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் யூ கேன் ரீஎம்பர்ஸ் இட் அப்படின்றத அந்த லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேயே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹஸ் டு மென்ஷன். கிளியர்? தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷால் பி ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அது வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு வந்து எப்பவுமே என்னவா இருக்கணும், ஓப்பனா இருக்கும். டியூரிங் நார்மல் பிசினஸ் ஹவர்ஸ்ல எந்த மெம்பர் வேணும்னாலும் வந்து என்ன பண்ணலாம், எந்த மெம்பர் வேணும்னாலும் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து தட் இஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சு பார்க்கறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி யூ ஹேவ் டு டூ. சரியா? புரியுதா இந்த பாயிண்ட்? ஜெனரல் பாயிண்ட் இது. he shall hold office for a term of up to 5 consecutive years of a company. So யாரு, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து மேக்ஸிமம் 5 consecutive yearsக்கு he can be ஒரு அட் அ டைம்ல 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். அட் அ டைம்ல எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் the terms and condition appointment independent also posted in the company's website. கம்பெனியோட வெப்சைட்லயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ஷனுக்கு தே கேன் டூ அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கம்பெனியோட வெப்சைட்ல தே ஹேவ் டு அப்லோட். பக்கா? காட் இட்?